அவருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, வாயில மெல்டோஸ் போட்டாரு, வாய்க்கு போடும் பூட்டு. வாயை திறந்தா பிஜேபி பேசிட்டாகணும், பேசினா அவர் மேல வழக்கிடும். ஏன் ஒரு தேர்தலை சந்திக்கல, மக்கள் பிரச்சனைய சந்திக்கல, மக்கள் கிட்ட போய் குறைகளை கேட்கல, போராட்ட களத்துக்கு வரல. ஆனா 50 பேரை கொண்டிருக்காருங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர். எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. ஆனாலும் மக்கள் விடலையே. விஜய பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை என் மகன் வாங்கி கொடுத்துட்டான், அதனால என் மகன் செத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு தியாக தலைவிகளெல்லாம் தமிழ்நாட்டில் நமக்கு அடையாளம் காட்டிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஐயா விஜய் அவர்கள். பேசினா பிஜேபிக்கு வச்சுக்கிறோம், ஆனா கொள்கை எதிரி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சிக்கந்தர் மலையா சிங்காரவேலர் மலையா என்று குழப்பமே இல்லை. திருப்பரங்குன்ற மலை தமிழர்களின் மலை, தமிழர்களின் மலை. அது கார்த்திகைக்கு தீபம் ஏற்றணும், மலையில ஏற்றணும். கன்னியாகுமரியில் அத்தனை மலை இருக்கு, வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஏத்துங்களே, கார்த்திகை தீபத்தை அங்க ஏத்துங்களே, ஏத்த மாட்டாங்க. ஏன்? பாஜகவினுடைய நண்பர், பாஜக படியளக்கக்கூடிய ஆசாமி அதானி அவர்களுடைய துறைமுகத்திற்கு கன்னியாகுமரியினுடைய மலைகள் வெட்டி கொண்டு செல்லப்படுகின்றது. ஒன்றில்ல ரெண்டில்ல, தினமும் பல நூற்றுக்கணக்கான டன் கன்னியாகுமரி மலைகள் பிஜேபி அதானிக்கு வெட்டி கொண்டு செல்லப்படுகின்றது. அதனால் கன்னியாகுமரி மலையை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இதே பிஜேபி காரங்க கிட்ட, ஆர்எஸ்எஸ் காரங்க கிட்ட நம்ம கேட்கிற கேள்வி என்ன? சாமி முக்கியம் தானே, சாமி முக்கியம் தானே. நாம ஒண்ணு கேட்போம், வா வா இங்க இருக்கக்கூடிய இறை வழிபாட்டுல சமஸ்கிருதத்தை ஒழிப்போம், தூய தமிழ்ல தேவாரம் திருவாசகம் பாடுவோம், தேவாரம் திருவாசகம் பாடி கருவறையில பூஜிப்போம். வருவியா? இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் வருவார்கள்? வரமாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு செத்து போச்சு. சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். சுக்லாம்பரம் சசிவரம் அதான் வேணும் அவங்களுக்கு. நாம் தமிழர் கட்சி என்ன நடக்குது? என்ன சொல்லுங்க? நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு என்னங்க? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் தமிழ் வழிபாட்டு மொழியாக இருக்கணும். தமிழ் ஆட்சி மொழியாக இருந்தால் மட்டும் பத்தாது, தமிழ் வழிபாட்டு மொழியாக வேணும். யாராவது ஒருத்தர், இங்க இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பி கே சேகர் பாபு, யாராவது ஒருத்தர் தமிழ்ல வழிபாடு, தமிழ்ல குடமுழுக்கு நடக்கிறாங்க, நீதிமன்ற உத்தரவு இருக்கு, இருந்தாலும் தமிழ்ல குடமுழுக்கு நடக்காது. காரணம் என்ன? அவர்கள் சமஸ்கிருதத்தை வாழ வைப்பதற்காக வந்தவர்கள். ஆனால் தமிழர் என்று பேசுவாங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று ஆட்சிக்கு வந்தார்கள். வந்த பின்பு எங்கே தமிழ், எதிலே தமிழ் இருக்கிறது என்று கேட்க வைத்து விட்டார். நாங்க சொல்றோம், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில சிவன் கோயில்கள் இருக்கக்கூடிய கருவறைகளை கட்டாயம் ஒழிக்கும் தமிழ். எப்படி ஒழிக்கும்? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேயாய் கணங்கராய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிழைப்பும் பிழைப்பேன் எம்பெருமான் மையே உன் பொன்மொழிகளை கண்டு இன்று வீடு உற்சவம் என்று மாணிக்க வாசகனார் எழுதிய தேவார பாடல் எல்லா சிவன் கோயிலையும் ஒழிக்கும். விஷ்ணு கோயில பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஒழிக்கும். சமஸ்கிருதம் எங்க போகும்? எங்கிருந்து வந்ததோ அதே இடத்துக்கு போகும். அது எங்கிருந்து வந்தது? வடநாட்டில் இருக்கக்கூடிய சமாதியிலிருந்து வந்தது. வடநாட்டுக்கு இந்த சமஸ்கிருதம் அனுப்பி வைப்போம். இதை பேசுவார்களா? எங்களை பிடிக்கும் என்று சொல்வாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு 2027 தேர்தலில் திமுக வென்றது எப்படி? நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லி வரவில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து விடாதீர்கள். பாஜக உள்ள வந்துடும். பாஜக எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. டிசம்பர் 6 என்ன நாள்?
புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள். அதை தாண்டி அது என்ன நாளாக இன்று நினைவு கூறப்படுகிறது? இங்க இருக்கக்கூடிய திமுக பதாகைகள்லாம் பார்த்தேன். இஸ்லாமிய சொந்தங்கள் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் சொல்வாங்க, சிறுபான்மையினருடைய வாக்குகள் தொடர்ச்சியாக 30-35 ஆண்டுகளாக காங்கிரஸ் கூட்டணி தான் போகுது.